சென்சிபிலிட்டி. சென்சிபிலிட்டி உண்டு. புலன்களின் உணர்ச்சிகள், அதனுடைய புலன்கள் தம் தொழிலை நன்காகவே செய்கின்றன. ஹியரிங் சென்ஸ், ஸ்னிஃபிங், முகரிங் சென்ஸ், சீயிங் சென்ஸ் எல்லாமே. பட் அதை பற்றி பேச இயலாமையாக இருக்கின்றன. இன்ஆர்டிகுலேட், பேச முடியவில்லை. அதை நமக்கு ஸ்ரத்தாவான் எப்படி எடுத்து வழக்குகிறார் என்றால், பகவான் இங்கே பிரபஞ்சத்தில் சிருஷ்டி எப்படி ஏற்பட்டது என்பதை விவரித்து வரும் பொழுதோ, ஆதியில் லைஃப் ஃபார்ம்ஸ் எப்படி உருவானது என்பதை கூறுகிறார். ஆதி லைஃப் ஃபார்ம்ஸ், அதில் முதலில் வெளிப்பட்டவை செடி கொடிகளிலிருந்து பூத்து குலுங்கிய மலர்கள் என்று கூறுகிறார். இந்த இன்ஆர்டிகுலேட் சென்சிபிலிட்டி என்பது அந்த வார்த்தைகள் வழியே ஆதியில் மலர்கள் முதன்முறையாக பூத்த மலர்களை பற்றி குறிப்பிடுகிறார் என்று ஸ்ரத்தாவான் விளக்குகிறார். There is no sound. மலர்கள் மலர்வதற்கு ஓசை கேட்குமா? வைரமுத்துவானால் அப்படிப்பட்ட வார்த்தை வைத்துக்கொண்டு ஒரு கவிதை எழுதலாம். நாமும் அழகாக அதை மலர்கள் ஓசையை கேட்கக்கூடிய நிசப்த நிலவினால் நாம் அங்கே இறைவனை காண்போம் என்று அன்னையன் கூறுவதை நமக்கே விளக்கிக் கொள்ளலாம். ஆனால் the indwelling world soul is silent. In forms of beauty. Silent in forms of beauty. Heart throbs not expressed in words. இப்படியா ரெண்டாவது, அந்த 8ல் ரெண்டாவதை பார்த்தோம். 8ல் மூன்றாவது டோட்டலி வேற மூடு. பகவான் சுபதி பல தலங்களுக்கு செல்கிறார். சில தலங்கள் ரொம்ப பயங்கரமான பொய்மை நிரம்பிய தலங்கள். ஃபால்ஸ்ஹுட், வேர்ல்ட் ஆஃப் ஃபால்ஸ்ஹுட். நைட், இரவு, காரிருள். அந்த வேர்ல்ட் ஆஃப் ஃபால்ஸ்ஹுட் கேண்டோவில் 227 பக்கத்தில் 264 வரியாக டிக்ரீயிங் யூனிவர்சல் ஜாய்லெஸ்னஸ் என்று கூறுகிறார். அந்த மண்டலத்தில் அதிகாரிகள், ஆட்சி செலுத்துபவர்கள், அவர்களுக்கு பிடித்தது என்னவென்றால் தீமை, துன்பம், வேதனை, கொடுமை. அதுதான் சட்டம். அது அவர்கள் விதித்த சட்டத்தில் ஆனந்தம் என்னும் நிலைக்கே இடம் கிடையாது என்று. நம்ம யோகத்தில் எல்லாமே ஆனந்தம், பிளிஸ், லைட், பிளிஸ், பவர். அங்கே ஆனந்தமே கிடையாது. இப்படி 3 வரிகளை பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்க போவது 4வது, அந்த 8ல் 4வது, ஆர்கிடெக்டானிக் அண்ட் இனவிட்டபிள் என்று ஒரு மலைப்பில் ஆழ்த்தும் அந்த 2 சொற்கள், ஆர்கிடெக்டானிக் அண்ட் இனவிட்டபிள். காட்ஸ் கிங்டம்ஸ் ஆஃப் தி கிரேட்டர் மைண்ட் பகுதியில் வருகிறது, Canto 11. In this canto, அஸ்வபதி ஏற்கனவே பல லெவல்ஸ் ஆஃப் தி ஹியூமன் மைண்ட் கடந்து விட்டார். மைண்டுக்கு மேல் இருக்கும் மிக உயர்ந்த தளங்கள், கிரேட்டர் மைண்டுக்கெல்லாம் அங்கே அடைந்து விட்டார். அவர் இருக்கும் தளம் மிக விஸ்தாரமான தளம்.
த மெட்டீரியல் மைண்ட், த வைட்டல் மைண்ட் அண்ட் ரீசன் எல்லாவற்றையும் கடந்த தளம். அது ஒரு பவுண்ட்லெஸ் இன்ஃபினிட்டி. அஷ்டபதி என்ன செய்தியை பகவான் அஷ்டபதி மூலம் என்ன தெரிவிக்கிறார்? எக்ஸிஸ்டன்ஸ், உண்டாவது இருப்பது எல்லாம் அது ஒரு ஏதோ எதேச்சியாக தாறுமாறாக நிகழ்ந்தவை அல்ல. It is not a play of chance. There is a cosmic power which is operating with great wisdom. Which guides the material. என்றுமே தன் சிருஷ்டியிலிருந்து பகவான் விலகி இருப்பதில்லை. அந்த விஸ்டம் மெட்டீரியல் எப்படி கைட் பண்ணுகிறது? பை இட்ஸ் கேஸ். மீன் குஞ்சு பொறித்து விட்டு அதுக்கெல்லாம் தீனி சின்ன சின்ன பூச்சிகளை, கடலில் நீர்நிலையில் இருக்கும் பூச்சிகளை வாயில் ஊட்டுமா? பெரியோர்கள் கூறுவது என்னவென்றால், இந்த பாட்டில் மீன் தன்னுடைய பார்வையினாலே குஞ்சுகளுக்கு உணவை அளித்து விடுவான். என்ன மயம், என்ன சிருஷ்டி! Even nature's ignorance is truth's instrument. அப்படிப்பட்ட கைடன்ஸ் கொடுப்பவர்கள். They are mediators, இடைக்கால, between absolute wisdom and absolute ignorance. அவர்கள் மனதிற்கு ஒரு நிலையை கொண்டு வந்தார்கள். மனம் அந்த நிலையை அடைந்திருக்கவே முடியாது தன்னுடைய சொந்த முயற்சியினார். அப்படிப்பட்ட நிலை தளம். அந்த ஒரு தியான நிலையில் உருவம் படைத்ததாக எவை இருந்தாலும் அது ஒரு லிமிட்டேஷன் என்கிற ஒரு நிலை இருந்து வந்தது. அதை எப்படி வெளியிடுவது? ஃபார்ம் எல்லாமே ஒரு லிமிட்டேஷன். அதை எப்படி வெளியிடுவது? அதற்காகத்தான் பகவான் இந்த ஆர்கிடெக்டானிக் இனவிட்டபிள் என்ற வார்த்தை சேர்ந்தெடுத்தார். ஆர்கிடெக்ட் ஒரு அபார்ட்மெண்ட் பில்டிங் கட்ட வேண்டும் என்றால் ஒவ்வொரு தரையிலும் 4 இல்லங்கள், அதுபோல் 14 மாடிகள் அப்படி கட்ட வேண்டும் என்றால் நீளம், அகலம், உயரம் எல்லாம் ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு மாறாமல் அக்யூரேட்டா அதை டிராயிங் போடுவார். ஒவ்வொரு இல்லத்திலும் அந்த ஒரு என்ட்ரன்ஸ், ஒரு பேசேஜ் வே, ஒரு லிவிங் ஸ்பேஸ், டிராயிங் ஹால், டைனிங் ஸ்பேஸ், பெட்ரூம்ஸ், வாஷ்ரூம்ஸ் எல்லாம் அப்படி நறுக்கு தெரித்தமான போடுவார். இப்போதெல்லாம் சில பில்டிங் கட்டிடங்களில் செங்கல் கட்டிடமாக இருப்பதில்லை. அப்போதே பல காலத்தில் பார்த்தோமானால் ஆந்திர பிரதேசத்தில் ரயில்வேக்காரர்கள் அவருடைய அதிகாரிகளுக்கு வீடு கட்டி தரும் பொழுது அங்கிருந்த பாறைகளை உடைத்து ஒரு செங்கல் கற்களாக அது செங்கல் 4/3 இருக்காது, 6/4 இருக்காது. அது ஒரு அகலமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு உயரம் அகலம் ஒரு சதுரமாக இருக்கலாம், 6 அங்குல சதுரம் அல்லது 6க்கு 4 அப்படி இருக்கலாம். அப்படி கட்டுவார்கள். இப்பொழுதும் அப்படிப்பட்ட பிளாக்குகள் சிமெண்ட் வைத்துக் கொண்டு, கான்கிரீட் வைத்துக் கொண்டு உருவாக்கி கொண்டு அந்த பிளாக்கை அமைத்து கட்டடம் உயர்கிறது. அதையும் பார்க்கிறோம். They are conceptual phrases
and are architectonic. Building blocks, each one in the right place. எப்படி அந்த காலத்தில் ரிஷிகள் மனத்தினால் கிரகிக்க முடியாதவரை உணர்ந்து அதை பற்றி சிந்தித்து வெளியிட முடியாதவர்களாக இருக்கும் பொழுது எப்படி வெளியிட்டார்களோ, லைக் சுருக்கமான வேத வாக்கியங்கள், லைக் தி மந்த்ரா என்ற யோகா செய்யறது போல். அப்போது அந்த நிலையில் மைண்டினுடைய விஸ்டம் நின்று போகிறது. அப்படி என்றால் மைண்ட் அந்த உயரத்துக்கு சென்று அசபதி உயரத்துக்கு சென்றார். இந்த ரெல்ம் ஹை ரெல்ம் அதான் இன்எஃபபிளோ, வர்ணிக்க முடியாத பரபிரம்மனை பார்த்தேன் அந்த எல்லோ டைரியில், அதான் அல்ல. அது ஒரு ஆன்மீகம் நிறைந்தது, ஆனால் பெருமை. neither thought neither mind can seize that வெறுமை. ஏனென்றால் உலகம் it lives in a lonely ray of the sun. இப்படியாக இந்த நாலாவது வரியான 8 நாலாவதான ஆர்கிடெக்சரல் அண்ட் இனோவேட்டபிள் என்பதை நாம் சற்று புரிந்து கொண்டோம். அடுத்தது 8வது 5வது. இது ரொம்ப ஆச்சரியமான வரி. அசுபதி தன் யோகத்தை முடித்துக் கொண்டு விட்டார். கேண்டோ புக் 3 வந்து விட்டோம். புக் 3 கேண்டோ 3 டிவைன் மதர், அடோரேஷன் டிவைன் மதர் எல்லாம் ஆயிட்ட பிறகு கேண்டோ 3க்கு வந்திருக்கிறோம். த ஹவுஸ் ஆஃப் த ஸ்பிரிட் அ நியூ கிரியேஷன், அதான் அதனுடைய ஹெடிங். இந்த பகுதி காவித்ரி காவியத்திலே மிகவும் கிளைமேட்டிக் மூமெண்ட்ஸை வர்ணிக்கிறது என்று ஸ்ரத்தாவான் கூறுகிறார். ஒரு கிளைமேக்ஸ் சொல்கிறோம் அல்லவா, அந்த மூமெண்ட்ஸ். இந்த வரியை பாருங்கள். A bliss, a light. 209ஆம் வரி, 322ஆம் பக்கம். A bliss, a light, a power, a flame white love caught all into a immense embrace. என்ன வர்ணனை பாருங்கள். அதான் இதுதான் outflowing. Asupati is connected to unnumbered multitudes, கணக்கில்லாதவை. ரொம்ப தேடி பகவான் இன்ஃபினிட்யூடுங்கிற வார்த்தையை போட்டிருக்கிறார். இன்ஃபினிட், அதனுடைய ப்ளூரல் இன்ஃபினிட்ஸ். இன்ஃபினிட்டி தன்மை சொல்லும்போது இன்ஃபினிட்னஸ் சொல்லலாம். இன்ஃபினிட்னஸஸ் என்று தன்மை பேசும்போது அவுட்ஃப்ளோயிங் இன்ஃபினிட்னஸஸ் என்று சொல்லலாம். அது ரொம்ப பிளாட்டா ஏதோ ஒரு அரவிந்தருடைய கவித்துவத்துக்கு அது பொருந்துமா? ஆகையால் பிளென்டி, பிளீனிட்யூட், கிரேட்னஸ், கிராட்டிடியூட் இங்க வராது, அது வேறு. அதுபோல் இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்யூட்ஸ் என்கிறார் பகவான். அந்த இன்ஃபினிட்யூட் is full of power, full of purity. Is white infinitude, like a pure white love which embraces everything and says, all of you and all this is mine. அப்படிப்பட்ட ஒரு பியூரிட்டி. அதே சமயம்
அந்த ஒயிட்னஸிடம் இன்னொரு குணமும் உண்டு. Flame can also be extremely white. When the flame becomes extremely hot, it is not red or yellow, it becomes white. White hot is hottest. நமக்கு இந்த அவுட்ஃப்ளோயிங் இன்ஸ்டிடியூட் என்று கூறும்போது பகவான் மறைமுகமாக a goal to which all existence is evolving என்பதை தெரியப்படுத்துகிறார். அதற்கு பகவான் வேறொரு இடத்தில் ஒரு உவமை அளிக்கிறார். அது எப்படி அந்த ஒரு மனதில் எப்படி பிறருக்கு விளக்கும்படி கூற வேண்டும் என்றால் என்ன சொல்வீர்கள்? அதை பகவானே கற்றுத்தருகிறார். ஹனி, ஒரு ஸ்பூன் ஆஃப் ஹனி இல்ல பாட்டில் இருக்கு. as if honey could taste itself. அந்த ஹனி தன்னையே நக்கிக் கொள்ள முடியுமா? அது எப்படி இருக்கிறது தானே உணர முடியுமா? குருவாயூரப்பன் எடுத்த பிரசாதம், இந்த பால் பாயசத்துக்கு தெரியுமா அது பால் பாயசம் எப்படி இருக்குன்னு? நமக்கு தான் தெரியும், பால் பாயசம் தெரியாது. as if honey could taste itself, as if honey could taste all the drops together. எத்தனை டிராப் சுட்டா எவ்வளவு இருக்கு? தன்னையே ருசி பார்ப்பது, கூட்டமாக குவியலாக எல்லா துளிகளையும் தேன் துளிகளையும் ருசி பார்ப்பது, அந்த தேன் துளிகள் ஒன்றையொன்று ருசி பார்ப்பது, அல்லது அந்த தேன் துளிகள் தேன் அடையே ருசி பார்ப்பது, முழுவதும் தேன் அடைய ஒவ்வொரு துளியும் தேனடையில் ஒவ்வொரு துளியும் தேனடை முழுவதும் ருசி பார்ப்பது. இப்படிப்பட்ட ஒரு கற்பனை செய்தால் ஓரளவுக்கு இன்கால்குலபிள் அவுட்ஃப்ளோயிங் இன்ஃபினிட்டிவ் புரிந்திக்கப்படும். இதை நாம் மெஷர் பண்ண முடியாது, இட் கேன் பி, அளவு கூட முடியாது, வெயிட் கூட முடியாது. An intense passage of supreme poetry. The new creation எப்படியெல்லாம் நடைபெற்று வருகிறது. பகவான் சிருஷ்டி செய்யும் போது ஆனந்தமாக பாடிக்கொண்டே சிருஷ்டி செய்கிறார். எத்தனை வேறுபாடுகளும் அத்தனை வேறுபாடுகளும் சிருஷ்டி செய்கிறார். அந்த ஒன்றைக்கொன்று ஒரு வயது பரஸ்பர சம்பந்தம் எல்லாம் சேர்ந்து ஹனி ஆவது போல், தேனடையில் எல்லாம் சேர்ந்து ஹனி ஆவது போல், எல்லாவற்றிற்கும் அவன் தானே இருக்கிறான். அந்த நூல் எழை எல்லாவற்றிற்குள்ளே ஊடுருவி செல்கிறது அல்லவா? So the infinitudes cannot be counted, incalculable. இப்படியாக இந்த இன்றைக்கு அந்த 8ஆவதில் 8இல் 5ஆவதை பார்த்தோம். அந்த ஒரு நியூ கிரியேஷனுடைய ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், அந்த ஹாப்பினஸுக்கு அளவு கூற முடியாது. But they lived in immeasurable unity. The innumerableness was immeasurable and united. They are all one, united in one. The world's unbounded wideness gave a body
டு எ செல்ஃப், ஆத்மாக்கு சரீரம் தேவையில்லையா, gave a body to the self, but which was totally egoless. அப்படிப்பட்ட ஒரு ஒயிட் ஹார்ட் பியூரிட்டி. இனி இந்த 8ஆவதில் 6ஆவதை பார்ப்போம். இன்டாமிட்டபிள் அண்ட் இம்யூட்டபிள் என்கிறார் பகவான். சற்று கொஞ்சம் அப்பாடா என்று இருக்கக்கூடிய நிலைக்கு அந்த கேண்டோக்கு வந்திருக்கிறோம். சாவித்ரி கன்னிப்பெண் அல்ல, தேர்ந்தெடுத்து காந்தர் விவாகம் செய்து கொண்ட பெண்ணும் அல்ல. அதையெல்லாம் கடந்து விட்டார். அவள் சத்தியவானுடன் குடித்திரம் நடத்துகிறாள். புது வீடுக்கு வந்து சேர்ந்து விட்டார். அந்த புது வீட்டுக்கு வந்தபோது all put behind her that was once her life. எல்லாருமே அவளுக்கு புது வாழ்க்கை தொடங்கி விட்டது என்பதை அறிந்தவர்களாக என்ன செய்தார்கள், அந்த பழைய கதை எல்லாமே ஒரு மாதிரி they cleaned it up and swept it off. All welcomed. 467 வரை கடைசி 2 வரிகள். All welcomed that henceforth was his and hers. எல்லோரும் பர்ணசாலையில் இருக்கும் வெளியூர் மனிதர்கள், சாவித்திரியும் சத்தியவானும் சாவித்திரியுடைய மாமனாரும் மாமியாரும் அனைவரும் பிரிக்க முடியாத ஆனவர்களை she abode with Satyavan in the wild woods. The tranquility and the violence of the gods, indomitable and immutable. இந்த வரி 3 வாக்கியம் கொண்ட வரி indomitable and immutable. Indomitable, தோற்கடிக்க முடியாத, அவன் மீது வெற்றி கொள்ள முடியாது. Arjuna was an indomitable warrior. Alexander proved in his campaign that he was indomitable and immutable, no change, மாறுதல் அற்றது, தெய்வம் மாதிரி. அப்படிப்பட்ட தெய்வத்துடன் காணப்படும் அமைதி, சாந்தம் எல்லாம் இருந்தது. அதை தவிர வயலன்ஸும் இருந்தது. ஏனப்பா வயலன்ஸ்? கடவுளை பத்தி பேசிவிட்டு எதற்கு வயலன்ஸ்? அந்த வயலன்ஸ் இஸ் த குவாலிட்டி ஆஃப் சாவித்ரி ஸ்பிரிட். அது மேலிருந்து அவளை பாதுகாத்து கவனித்துக் கொண்டு வருகிறது. அவள் செய்ய வேண்டியதை உசுப்புகிறது, தேற்றுகிறது. இட் ஸ்டாண்ட்ஸ் அபவுட் டைம். அதைத்தான் நாரதர் வந்து சாவித்ரி அன்னைக்கு சொன்னார், தி கிரேட் ஆர் அலோன் when they face a problem. You can't help them. Leave them to themselves என்று சொன்னார். Indomitable, unchanging என்று சொன்னார்.
opened were gates of unforgettable bliss. Two lives were locked within an earthly heaven, and fate and grief fled from that fiery hour. இந்த நிலை தேவை. ஏனென்றால் அப்போதுதானே இந்த தெய்வீக அன்னை ஒரு forecast, fate shall be changed by an unchanging will என்று கூறினாள் அல்லவா? A strong forerunner என்ற கடைசி வரியாக அது நிறைவேறும். அதற்காக there was a chanting in the casual wind, there was a glory in the last sunbeam, a wave of laughter and light from morn to eve, opened were gates of unforgettable bliss. Two lives were locked within an earthly heaven, and fate and grief fled from that fiery hour. இப்படியாக அந்த 8 வரிகளில் போன வாரம் 3 பார்த்தோம், இந்த வாரம் 3 பார்த்தோம். இத்துடன் நிறுத்திக் கொள்வோம். பாக்கி இருக்கும் 2 அடுத்த வாரம் பார்ப்போம். இனி உங்கள் நேரம். சொல்லுங்க. நமஸ்காரம். ரொம்ப நல்லா இருந்தது. இந்திய பொசிஷன்ல பேஜ் 273ல நீங்க யூ இன்வைட்டட் இந்த ஆர்கிடெக்டானிக் அண்ட் இன்னோவேட்டபிள், அதுக்கப்புறம் 4 லைன் கழிச்சு டிஸ்கவர்ட் த சீட் சவுண்ட்ஸ் ஆஃப் தி எட்டர்னல் வேர்ட். எட்டர்னல் வேர்டு வந்து ஓம் தானே சொல்றாங்க? ஆமா, எட்டர்னல் வேர்டு ஓம் தான். ஸோ சீட் சவுண்ட்ஸ்ங்கிறது வந்து மூல மந்திரத்தினுடைய மூல பொசிஷன், அதை தான் பண்றாங்களா? அதுக்கு ஒரு கொஸ்டின். சரி, அடுத்தது இட் வாஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட். 320 அதை அடுத்த பக்கத்தில் வந்து 323ல நீங்கள் இது காட் ஆல் இன்ட் யர் சோல் இம்மென்ஸ் எம்ப்ரேஸுக்கு 2 லைன் முன்னாடி எ பிளிஸ், எ லைட், எ பவர், எ ஃப்ளேம் ஒயிட் லவ்னு சொன்னாங்க. அந்த லைன் இன்வைட் பண்ணுங்க. இது இஸ் இட் நாட் ரெமினிசன்ட் ஆஃப் தி சேம் ப்ரேயர் யூ ஆர் சேயிங்? ஓம் ஸ்ரீ அரபிந்தோ மீரா, ஓப்பன் மை மைண்ட், மை ஹார்ட், மை லைஃப். அதுல இதே வருது, லைட், பவர், ஃப்ளேம் ஒயிட் லவ் தானே வருது. அதான் வருது. கரெக்ட். அதை விட இது அது ஒரு மந்திரத்துல குவித்திருக்காரு பகவான். அதை விட இது ரொம்ப மோர் பவர்ஃபுல் வைப்ரேஷன் கொடு ஒரு மந்திர வார்த்தை இது. இந்த பிளீஸ், லைட், பவர், அதை விட மிகவும் அதிக அளவுக்கு ஒரு வைப்ரேஷன்ஸ் அளிக்கும். தென் சடன்லி தேர் கேம் a downward look அப்படின்னு திடீர்னு வந்து ஒரு அசரீரி இடி இடித்து கூறுவது போல் அப்படி இருந்தது. நம்ம கற்பனை செய்யலாம். அது சாஃப்ட், சம்பக்களால் எழுதி கொடுத்த மந்திரம் சாஃப்ட் மந்திரம். சேம் வேர்ட்ஸ் வருது. பிளிஸ் பிளிஸ் இருக்கு இதுல ஆட் ஆயி. எஸ் 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 பிளிஸ் ஆட் ஆயிருக்கு. நமஸ்காரம். ராதாராணிமா. நமஸ்காரம் சார். ரொம்ப நல்லா இருந்தது, நிறைய கத்துக்க கிடைச்சது. ஒரே சின்ன கேள்வி, அந்த லாஸ்ட் வேர்டு சொன்ன இல்லையா, இன்டாமிட்டபிள் அண்ட் இம்யூட்டபிள், பேஜ் 468, அதுல வந்து an absolutism of sweet imperious will, அந்த இம்பீரியஸ் நம்ம என்னென்ன மீனிங் எடுத்துக்கணும்? இம்பீரியஸ் வந்து it is always divine. ஓகே, லார்ட்லின்னு தான் எடுத்துக்கணும் இல்லையா? ஏன்னா அதுல வந்து நிறைய மீனிங் போடுறா. சோ நான் உங்கள்ட்ட கேட்டுட்டு அதை எழுதிக்கலான்னு பார்த்தேன். இம்பீரியஸ் தான் காட், டிவைன் தான். இட் இஸ் டிவைன். an absolutism of sweet imperious will. அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் இது சொன்னேன்ல சார், incalculable outflowing infinitudes. ஆமா, அத வந்து நம்ம வந்து 29th மதருக்கு அந்த சுப்ராமெண்டல் லைட் ஃப்ளோ கிடைச்சது. அத நம்ம அந்த வேர்டை யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாமா? பண்ணலாமே. she got that incalculable outflowing infinitude கிடைச்சது மதருக்கு. கிடைச்சது. அதுதான் அது வந்து it did not